விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேடி வந்து பலன்கள் சொல்வதில் நான் மட்டும்தான் இதுல முதல் ஆளாக இருக்கிறேன். நண்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்? இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும்? இப்ப 5ஆம் இடத்திலே சனி வக்கரம் பெற்று விட்டார். பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. நான் அடிக்கடி என்னோட பலன்கள்ல சொல்லுவேன். குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒண்ணு இறை வழிபாட்டுல ஈடுபடணும். அல்லது நல்லா சத்தா சாப்பிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவு பண்ணணும். நம்ம குடும்பத்துடன் மகிழ்ச்சியா இருக்கிறதே கிடையாது. ஆனா நம்ம வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம். மருந்துகளிலும் மாத்திரைகளிலும் இல்லை குழந்தை நண்பர்களே. குழந்தை எங்க இருக்கிறது? நம் புண்ணியங்களில் இருக்கிறது. நம்மளுடைய அன்பில் காதலில் இருக்கிறது. நண்பர்களே, உலகத்துல சில விஷயங்கள் வந்து என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் சொல்லலாம்? அதிசயம்னு என்ன சொல்லலாம்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருவதே ஒரு அதிசயம் தான். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க லவ் பண்றதே வாரத்துல ஒரு 1/2 மணி நேரமோ, ஒரு 3/4 மணி நேரமோ தான். அதையும் வந்து வேற வேலை இல்லாம போர் அடிச்சு போய் பண்ணா உண்டு. அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப பிஸியா வச்சிருக்காரு இந்த குரு. நான் அடிக்கடி சொல்வேன், உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். சிம்பிள் அவ்வளவுதான். நம்மளோட தரம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட ஸ்டாண்டர்ட், நம்ம எதை நோக்கி போறோம், எது முடிவு பண்ணுது சொல்லுங்க? நம்ம யார் கூட பழகுறோம், யார் கூட இருக்கோம், அவங்க எண்ணங்கள் தான் நம்ம கிட்ட வரும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேடி வந்து பலன்கள் சொல்வதில் நான் மட்டும்தான் இதுல முதல் ஆளாக இருக்கிறேன். நண்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும், இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவ்வகையில சனி வக்ரம் பெறுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் நிறைய நாள் நான் மிஸ் பண்ணுறேன். வெரி சாரி. அடுத்த வாரத்துலேருந்து நான் ரெஸ்யூம் ஆகிடுறேன். ஸோ என்னுடைய ரசிகர்கள் யாரும் தவறாக எனக்கு நினைக்க வேண்டாம். சீக்கிரமே வந்து விடுகிறேன். இப்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த சனி வக்கரமாகும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும்? சார் எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. காரணம் என்ன சொல்லுங்கள்? ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, உங்களுக்கு குரு பகவான் 9இல் இருந்து உங்களை பிளஸ் பண்ணிகிட்டே இருக்கார். நண்பர்களே, உலகத்தில் மிக உயர்ந்த விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? மிக உயர்ந்த விஷயங்கள் குரு 9ல் போகிறது. அதுவே உங்களுக்கு நடந்துருச்சு. உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது? சனி 5ஆம் இடத்தில் வக்கரம் ஆகட்டும் சார். இப்போ என்ன ப்ராப்ளம்? சனி பகவான் 5ஆம் இடத்தில் வக்கரம் பெறும்பொழுது 3 கூடையவன் வக்கரம் ஆகிறார் என்னும் அடிப்படையிலே உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுகிறீர்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? அது அப்புறம் சொல்கிறேன். அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சாப்டர். அது அப்புறம் பேசுவோம். இப்போ 5ஆம் இடத்திலே சனி வக்கரம் பெற்று விட்டார். பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. நான் அடிக்கடி என்னோட பலன்களில் சொல்லுவேன். குழந்தை இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒன்று இறை வழிபாட்டில் ஈடுபடணும். அல்லது நல்லா சத்தா சாப்பிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவு பண்ணணும். நம்ம குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்படுறோம். மருந்துகளிலும் மாத்திரைகளிலும் இல்லை குழந்தை நண்பர்களே. குழந்தை எங்கே இருக்கிறது? நம் புண்ணியங்களில் இருக்கிறது. நம்மளுடைய அன்பில் காதலில் இருக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறார். 7 பார்க்கும்போது என்ன பண்ணுறார்? 7ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம், 7ங்கிறது உங்களுடைய இல்வாழ்க்கை. இதெல்லாம் அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. அடடா, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதலா? நண்பர்களே, உலகத்தில் சில விஷயங்கள் வந்து என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம்? அதிசயம்னு என்ன சொல்லலாம்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருவதே ஒரு அதிசயம் தான். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுறதே வாரத்தில் ஒரு 1/2 மணி நேரமோ, ஒரு 3/4 மணி நேரமோ தான். அதையும் வந்து வேறு வேலை இல்லாமல் போர் அடிச்சு போய் பண்ணால் உண்டு. அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப பிஸியாக வச்சிருக்காரு இந்த குரு பகவான். எப்போ பார்த்தாலும் கடை திறந்தால் நைட்டு வரைக்கும் ஒரே பிஸியாகவே இருக்கு குருஜி. இதில் எங்கேருந்து லவ் பண்ணுறது? 5, 6, 7 பார்க்குற கல்யாணம் ஆகாது. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. வெளிநாடு செல்ல போகிறீர்கள். சூப்பராக இருக்க போகிறீங்க. அடுத்து 8 உங்களுக்கு 11 பார்க்குறாரு. 11 பார்க்கும்போது நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் வரும். நான் அடிக்கடி சொல்வேன், உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன். சிம்பிள் அவ்வளோதான். நம்மளோட தரம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட ஸ்டாண்டர்ட், நம்ம எதை நோக்கி போகிறோம், எது முடிவு பண்ணுது சொல்லுங்கள்? நம்ம யார் கூட பழகுறோம், யார் கூட இருக்கோம், அவங்க எண்ணங்கள் தான் நம்மக்கிட்ட வரும். மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார்கிட்ட திரௌபதி கேட்குறா. என்ன கேட்குறா? இன்னைக்கு இவ்வளோ நியாயம் பேசுகிறீங்களே, அன்னைக்கு நீங்கள் துகில் இருந்தபோது அமைதியாக தானே உட்காந்துருந்தீங்கன்னு பீஷ்மாச்சாரியார்கிட்ட திரௌபதி கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அத்தனை நாள் நான் துரியோதனை கையால் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவனுடைய எண்ணங்கள் தான் என் கூட இருந்தது. இப்போ தான் அர்ஜுனனுடைய அம்பினால் என்னுடைய ரத்தமெல்லாம் போயிடுச்சு. இப்போ தான் எனக்கு தூய ரத்தம் ஓடுகிறதுன்னாராம். அந்த மாதிரி
நம்ம லைஃப்பில் நமக்கு இருக்கிற கெட்ட சகவாசம் இருக்கான் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாலே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 10 வருஷமாக உங்கள் கையில் கிடைக்காத துரோகி 10 நாளில் கிடைப்பான். நம்ம கூட தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான் இத்தனை நாள். நண்பர்களே, இந்த காலத்தில் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதெல்லாம் பெரிய பொக்கிஷம். இழந்துடாதீங்க. இப்போ கூட தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்களை சம்பாதிங்க. உங்களுக்கு வருவாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. 11ஆம் இடம் என்பது மாமனார் மாமியார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்கோர் பண்ணி உங்களை என் மாப்பிள்ளை மாதிரி யார் வருமா, என் மாப்பிள்ளடா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை கௌரவமாக பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். 2ஆம் இடத்திலே குரு பகவான் சனி பகவான் பார்க்கிறார். 2 சனி பார்க்கும்போது ரன்னிங் மணி. பிஸ்னஸுக்கோட ஆக்சிஜன் என்ன சொல்லுங்கள்? பிஸ்னஸோட ஆக்சிஜனே ரன்னிங் மணி தான். யாருக்கெல்லாம் இந்த ரன்னிங் மணி இருக்கிறதோ அவர்களுக்கு லைஃப்பில் எதை பற்றியுமே கவலை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களால பிஸ்னஸில் என்ன வேணால் செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ஒரு பீச்சில் ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சினிமா தேட்டர் வாசலில் ஒரு பாப்கார்ன் கடை வச்சுருக்காரு. டெய்லி 500 ரூபாய் வருமானம் அவருக்கு. அவர் எவ்வளோ நல்லா லைஃப்பை லீட் பண்ணுறாருன்னு போய் பாருங்கள். ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு டெய்லி பீச்சுக்கு போகிறது என்ன, ஹாப்பியாக இருக்கிறது என்ன, ரன்னிங் மணி இருக்குது. இன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கு 500 ரூபாய் இருக்குது. ரைட். நம்ம ஒரு பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்கோம். ஒரு 100 கோடிக்கு சொத்து இருக்குது. இன்றைக்கி நைட்டு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதை விட பெரிய துரதிர்ஷ்டம் எதுவும் இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், நமக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் பாருங்கள், நாளைக்கு நம்ம இருப்போங்கிறது இல்லை. நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்கள். இருக்கின்ற நாட்களில் நம்ம செலவு பண்ணுங்க. இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கேளிக்கைகள், உணவு நல்லா இருக்கும் போதே நல்லா சாப்பிட்ருங்க. நல்லா இருக்கும் போதே. அப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் நல்ல பணம் வரப்போகுது, நிறையா ஹாப்பியாக ரன்னிங் மணி வரப்போகுது. புதிய ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குவீங்க. நம்ம கம்பெனிக்கு 4 சோபா வாங்கி போடலாம். ரன்னிங் மணி இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ அந்த நீங்கள் என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பலன்களை அள்ளித்தரப்போகிறார். முக்கியமான ஒரு ப்ராப்ளமான விஷயம் என்னென்னா, நாளுக்குடையவராகவும் இருக்கிறார் சனி. அவர் வக்கரம் பெறக்கூடாது. இங்கே தான் உதைக்குது. என்ன அப்படின்னா, நாளுக்குடைய நாளுன்னா கற்புன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில மேட்டர்ஸ் டச் பண்ணவே கூடாது. வெரி சென்சிட்டிவ். என்ன சொல்லுங்கள்? நம்மளுடைய கேரக்டர். அதை யாராவது டிஃபைன் பண்ணால் என்ன ஆகிடும்? பிரளயம் வரும். அதான் நடக்கும். அது இந்த 4ஆம் இடத்துக்கு ஒருத்தர் சனி வக்கரமாகும் பொழுது நமக்கு தேவையே இல்லாமல் ஒரு கெட்ட பேர். உண்மையிலேயே சில நம்மக்கிட்ட இருக்கிற விருச்சிக ராசி மைனர் பாய்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உண்மையிலேயே தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு சாதாரண குருஜி அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கமான் குருஜி கமான், நமக்கு கற்பு கிடப்போகுது, நல்லா கிடட்டும் அப்படின்னு. ஆளுக்குடையர் வக்கரம் பெறும்போது ஆண்கள் நான் பேசுகிறதெல்லாம் ஆண்களுக்கு தான். நிறைய பேர் பெண்களுக்கு ஏன் பதிவு போட மாட்டேங்குன்னு இதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறனால தான் பெண்கள் பதிவாக நான் சொல்கிறதே இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ஃபோன் வந்தது சார், நான் யார் நீன்னு கேட்குறதுல என் ஒய்ஃப் மிஸ்டேக்கன்லி ஷீ மிஸ் அண்டர்ஸ்டுட் மீ. என்னுடைய பழைய 20 வருஷ ஃப்ரெண்ட் அவள் ஒரு உரிமையில் வாடா போடான்னு பேசினா அது போய் என் ஒய்ஃப் தப்பாக நினச்சிக்கிட்டா. நிறைய பேர் ஃபேமிலியில் இப்படி நடக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வேணால் வரலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கணவரே உங்கள்கிட்ட நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு சந்தேகப்படுவாங்க. உங்கள் மனைவியே உங்கள்கிட்ட யார்கிட்ட பேசுகிறேன்னு சந்தேகப்படுவாங்க. இது நடந்தே தீரும். சட்டம் தன் கடமையை செய்யும். டைவர்ஸுனே காலில் எந்திரிச்சா ஒரே அவச்சொல்லா இருக்குது சார். என் ஒய்ஃபு எழுப்பி விடும்போதே சொல்கிறா சார், இன்றைக்கி சாயந்தரத்தில் டைவர்ஸ் பண்ணிடுறேங்கிறா சார். நான் எப்படி சார் ஒரு நிம்மதியாக வேலை பொழப்ப பார்க்குறது என்ற விஷயங்கள் அப்படி கடந்து விட்டு போயிருங்க. ஏன்னா டிசம்பர் 6க்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃப் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாயிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் பிரமாதம், சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த நம்பருக்கு. ஆமாம் குருஜி, பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க. அண்ணே உங்களுக்கு மிருக தோசை மாதிரி, அண்ணே உங்களுக்கு லேடிஸ் தோசைண்ணே, நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்கண்ணே, ஜாகிரதையாக இருங்கண்ணே. கீழே போய்ட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.